நம்ம வந்துட்டு நல்லபடியா டிவிக்கு ஆட்சி லாஸ்ட் 4 நாளா சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம வந்து ஒரு புது மாற்றம் வேணும் சொல்லிட்டு தான் 50 ஆண்டு கால திராவிட கட்சியெல்லாம் வேண்டாம் சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் தான் இது. இதுல என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய ஃபேக் நியூஸை போட்டு விஜய் சாரோட பேரே கெடுத்துறாங்க. கஞ்சா வந்து முழுமையா ஒழிக்கப்பட்டுருச்சு, செங்கல்பட்டு கிட்டத்தட்ட 4000 கிலோ கஞ்சா குட்கா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அது ஆக்சுவலா 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். அதுவும் செஞ்சில நடந்த விஷயம். அதுக்கான எவிடன்ஸ் வீடியோ இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து பைக் பெட்ரோல் சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காரு விஜய் சார், முதல் முறையா பண்ணாரு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஜனவரி மாசம் 2026ல பண்ணது. தூத்துக்குடி சர்வேலன்ஸ் கேமரா கண்காணிப்புன்னு சொல்லி ஒரு விஷயம், அதுவும் அப்ப நடந்தது இல்லையா? அது வந்து 2025ல எண்டுல டிசம்பர் மாசம் கிட்ட நடந்த ஒரு விஷயம். அப்புறம் நம்ம கீர்த்தனா அமைச்சர் சாலிடா சொல்றாங்க, வெள்ளை அறிக்கை யாராவது விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏயில எல்லாமே வந்துருதுமா. 2003ல ஃபர்ஸ்ட் வெள்ளை அறிக்கை விட்டது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில. 2021ல ஸ்டாலின் சார் ஆட்சியிலயும் அது வந்தது. அதை வெளியிட்டு வரும் பிடிஆர். இப்ப நம்ம விடுறது புதுசு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய் சாரோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோமே தவிர அதை நம்ம கீழ் நோக்கி கொண்டு வந்து மக்களோட நம்பிக்கையை கெடுக்க கூடாது. அடுத்த 20 வருஷத்துக்கு விஜய் சார் தான் வந்து சிஎம் இருப்பாருன்ற லெவலுக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து நம்பிக்கையா அவருக்கு கொண்டு போட்டிருக்கோம். நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்னால என்ன ஆகும்னா அவரோட பேர் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க ப்ளீஸ்.